ரெமிடிஸ்ன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அது போல பரிகாரம் அப்படின்றது தீர்வு. அப்ப பரிகாரம்ன்றது கோயில் வழிபாடு இல்லைன்னா பூஜை பண்றது இல்லை, சரிங்களா? அதுக்குன்னு உடனே நீங்க கோடீஸ்வரன் ஆகலாம் நீங்க நினைக்கக்கூடாது. உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பணப்புழக்கங்கள் வரும், கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறதுக்கான முயற்சிகள் செய்வாங்க. இந்த ஒரு கிரகம் அதனுடைய தசா புத்தி நடக்கும் பொழுது நன்மை செய்யுமா தீமை செய்யுமான்னு பார்க்கறதுக்கு அந்த கிரகம் இந்த திருமண விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கும். இவருக்கு 60 வயசு சுக்கிரதசா வரும், இவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாது. இவங்க குடும்பத்துல திருமண காலங்களை ஏற்படுத்தும். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். DVR Garden Signature Living டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டிமார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. ஓகே, இப்ப சுக்கிரன் உச்சம் அடைஞ்சதுன்னா ஒரு சிலர் தோஷம்லாம் வந்துரும் அப்படின்னு சொன்னாங்களா, உண்மையா சில தோஷம் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, சிம்பிள். இப்ப ஒரு கேமரா சரியா ஒர்க் ஆகல அப்படின்ற அந்த பட்டன் ஒர்க் ஆகலன்றப்ப அவர் என்ன சொல்லுவார், நம்மள்ட்ட இந்த பிரச்சனை இருக்கு, ஒரு ஃபால்ட் இருக்குன்னு சொல்லுவார் இல்லைங்களா. அந்த ஃபால்ட் பிரச்சனை ஒர்க் ஆகலன்னு சொல்லுவார். இதை எப்படி நம்ம சமஸ்கிருதத்துல சொல்றது? நான் சொல்றது ஜோசியம் ஃபுல்லா சமஸ்கிருதம் தான், சரிங்களா? நீங்க பெருமைக்கு நம்ம தமிழ் படுத்தலான்ற நம்ம தான் தமிழ் படுத்தணுமே தவிர இருக்கிறது எல்லாமே சமஸ்கிருதம் தான். சரி, அதை எப்படி நான் இது டிஸ்டர்ப் ஆயிருக்குன்னு சொல்றது எப்படி நான் சமஸ்கிருதத்துல சொல்றது? தோஷம்ன்ற வார்த்தை. அப்ப இவருக்கு திருமண வாழ்க்கை தடையா இருக்கிறது, திருமண வாழ்க்கை குறையா இருக்கிறதுன்றது திருமண தோஷம், களத்திர தோஷம், இது மாதிரி சொல்லுவாங்க. அப்ப இதை தோஷம்னு உடனே நம்மளுக்கு அது புரியாம தோஷம்னா பரிகாரம் பண்றதுக்கு ஏதோ சாங்கியம் பண்ணணும் போல நினைக்கிறாங்க. தோடம் அப்படிங்கிறது ஒரு டிஸ்டர்ப் இருக்கு இல்லைன்னா ஒரு ஃபால்ட் இருக்குன்னு சொல்றது. அதுக்கப்புறம் பரிகாரம் அப்படிங்கிறதும் நீங்க இந்த சம்மன்லாம் வரும், கோர்ட்டு சம்மன்லாம் வரும். உங்க மேல இப்படி ஒரு பிராது வந்திருக்குது, வாதி பிரதிவாதி உங்க மேல பண்ணிருக்காரு, நீங்க இந்த இத்தனாம் தேதி இந்த நீதிமன்றத்துல உங்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றங்களுக்கு தக்க பரிகாரம் தேடிக்கொள்ளவும் வரும். இப்போ கோர்ட்ல என்னத்தை பரிகாரம் பண்றது? எதுவுமே பண்ண முடியாது. அப்ப பரிகாரம்னா என்னன்னா தீர்வு, ரெமிடிஸ்ன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அது போல பரிகாரம் அப்படின்றது தீர்வு. அப்ப பரிகாரம்ன்றது கோயில் வழிபாடு இல்லைன்னா பூஜை பண்றது இல்ல, பரிகாரம்ங்கிறது நீங்க என்ன வேணாலும் தீர்வு பண்ணலாம். அப்ப இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டோம்னா ஊசி போடுங்க போய் சொல்ல வேண்டியது. அப்படிதான் நம்ம வேணா. அப்ப தோஷம் என்பது ஒரு சின்ன குறை, அது ஃபால்ட். பரிகாரம் என்பது இந்த ஃபால்ட்டுக்கான ரெமிடிஸ். அப்ப ஃபால்ட்டுக்கான ரெமிடிஸ், சிலதுக்கு ரெமிடிஸ் இருக்கும், சிலதுக்கு ரெமிடிஸ் இருக்காது. இப்ப மழை வரல, என்ன ரெமெடி? எதுவுமே இல்ல. ஆமா, நம்ம வாட்டுக்கு ஏதாச்சும் 2 மிருகங்களை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி வச்சோம்னா மழைலாம் வராது. நம்ம நம்பலாம், நம்ம சமூகத்துல ஒரு நம்பிக்கை நம்பலாம், ஆனா மழை வரப்பதான் வரும். சரி, நிறைய மரம் வந்துச்சுன்னா என்ன செய்யறது? அதுவும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல் இருக்கு, சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. இப்ப நான் கையை தூக்குறேன் இறக்குறேன், நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன், சரி பண்ணிட்டேன், கையை தூக்கவே இல்லை. ஹார்ட் 70-80 தடவை துடிக்குது, ஒரு 40 தடவை துடிக்குது, கண்ட்ரோல் பண்ண என்ன செய்ய முடியும்? செத்துரும். ஆமா, அது மாதிரி சில விஷயங்கள் கண்ட்ரோலுக்கு வராது, சில விஷயங்கள் கண்ட்ரோலுக்கு வரும். இந்த மாதிரி விதிகள் எதுவுமே கண்ட்ரோல்ல இல்லை. அதனால சுக்கிரன் தோஷமாயிருச்சுன்றதுக்காகவோ அது பரிகாரம் பண்ணுறதுக்காக யாராவது சொன்னாங்கன்னா காசு இருந்தா செய்யுங்க, அவருக்கும் லாபம், ஓகேங்களா? ஆனா அதனால எந்த ஒரு யூஸும் இல்லை. சார், இப்ப சுக்கிரனுடைய தசாபுத்தி காலத்துல என்னென்ன பலன்கள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம்? ஓகே, இப்ப பேசிக்கா பாரம்பரிய ஜோசியம் வேடிக் அஸ்ட்ராலஜில ஒரு கிரகம் அதனுடைய தசாபுத்தி நடக்கும் பொழுது நன்மை செய்யுமா தீமை செய்யுமான்னு பாக்குறதுக்கு அந்த கிரகம் ஜாதகத்துல நல்ல நிலைமை இருக்கா கெட்ட நிலைமை இருக்கா, இது 7ஆம் அதிபதியோட சேர்ந்திருக்கா, 8ஆம் அதிபதியோட சேர்ந்திருக்கா, மறைஞ்சிருக்கா, பாதகாதிபதி பார்வை பெற்றிருக்கா, அல்லது யாரு சாரத்துல உட்கார்ந்துருக்கு, இது யாருக்கு சாரம் கொடுத்துருக்குன்ற நிறைய கொஸ்டினோட இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு தசாநாதன் தன்னுடைய தசா காலத்துல அல்லது புத்திநாதன் தன்னுடைய புத்தி காலத்துல அந்த ஜாதகருக்கு நன்மை செய்வானா தீமை செய்வானான்றது அந்த கிரகம் அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் வச்சு தான் இவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த கிரகம் கொடுத்த சாரம், அடுத்து இந்த கிரகம் வாங்கிய சாரம், அதாவது இந்த கிரகம் என்ன நட்சத்திரத்துல போய் உட்காந்துருக்கு அல்லது இந்த கிரகம் எந்த கிரகத்துக்கு நட்சத்திரம் கொடுத்துருக்குன்ற லாஜிக்லாம் எடுத்து சொல்லுவாங்க. அப்படி எதுவுமே பார்க்க தேவையில்லை. ஒரு ஜாதகத்துல சுக்கிரனுடைய தசா வந்தால், சிம்பிள், சுக்கிரனுடைய தசா வந்தா கொஞ்சம் செல்வ செழிப்பாகும், சரிங்களா? அதுக்குன்னு உடனே நீங்க கோடீஸ்வரன் ஆகலாம் நீங்க நினைக்கக்கூடாது. உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பணப்புழக்கம் வரும், கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறதுக்கான முயற்சிகள் செய்வாங்க. இந்த திருமண விஷயங்கள் குடும்பத்துல நடக்கும். இவருக்கு 60 வயசு சுக்கிரதசா வரும், இவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாது. இவங்க குடும்பத்துல திருமண காலங்களை ஏற்படுத்தும். பண விஷயத்துல ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும். கண் சம்பந்தமான, தோல் சம்பந்தமான, யூரின் சம்பந்தமான பிரச்சனையை கொடுக்கும். கல்யாணம் ஆகி ஒரு 35-40 வயசுல இருக்கிறவங்களுக்கு குடும்ப பிரச்சனை பெருசாகும். ஒருவேளை அவங்க ஜாதத்துல 2 திருமண யோகம் இருந்தால் அந்த குடும்பம் டிவோர்ஸ் ஆயிரும். ஒருவேளை குடும்ப சாதத்துல பெருசா தொந்தரவு இல்லை, நார்மலா இருக்க ஒரு ஜாதகம்னா அவருக்கு சுக்கிரதசை இருந்துச்சுன்னா மனைவியோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளோ அல்லது மனைவிக்கு ஏதாச்சும் உடல் நல கோளாறுகளோ ஏற்படும்.
வாகன விஷயங்களாக அல்லது சொத்து விஷயங்களாக இடமாற்றங்கள் செய்யறது, இது மாதிரி இடமாற்றங்களை செய்வாங்க. பொதுவாக இந்த சுக்கிர தசையில நான் சொல்ற மாதிரி வயதானவர்கள் தவறிறத பார்க்குறோம் நிறைய குடும்பங்கள்ல. அதே மாதிரி குடும்பத்துக்கு முக்கியமான ஒருத்தருடைய உடல் ஆபத்துக்களை கொடுக்குது இந்த சுக்கிர தசை. அப்ப இந்த இடத்துல சுக்கிரன் எங்க இருந்தாலும் என்ன பாவத்துல இருந்தாலும் இந்த பலன்கள் நடக்கும்ன்றது பார்க்கலாம். ஓகே. சுக்கிரன் வந்துட்டு எந்த ராசி கூட இருந்தா நம்மளுக்கு நல்லது? ராசி கூட இருந்தா அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா, துலா ராசிங்கிறது ஆட்சி, ரிஷப ராசிங்கிறது ஆட்சி, உங்களுக்கு மீன ராசிங்கிறது உச்சம், கன்னி ராசி நீசம். அந்த 4 ராசியும் வந்து ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இப்போ இந்த ராசியில இருந்தா ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேற ராசியில இருந்தா அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். சரி, இப்ப நம்ம ஜாதகத்தை நம்ம கொடுக்குறோம். நம்ம ஜாதகத்தை கொடுக்கும்போது அந்த சுக்கிரன் வந்து உச்சத்துல இருக்காங்கன்றதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது சார்? வேற ஒன்றும் இல்லைங்க. கட்டம் 12 கட்டம் இருக்கு இல்லைங்களா? அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இடது பக்கம் டாப் கார்னர், அந்த டாப் கார்னர் பேர் வந்து மீன ராசின்னு சொல்றாங்க. இல்லைன்னா நீங்க கூகுள்ல மீன ராசின்னு சர்ச் பண்ணுங்க, ராசி கட்டம் சர்ச் பண்ணுங்க. இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை, இந்த லெஃப்ட் சைட் டாப் கார்னர்ல ராசின்னு போட்டிருப்பாங்க, அது டாப் கார்னர்ல அது பேர் மீன ராசி. அதுக்குள்ள சுக்கிரன் இருந்தா அது உச்சம். அதுக்கு நேர் எது டாப் ரைட் சைடு பாட்டம் கார்னர் இருக்கு இல்லைங்களா, இது வந்து கன்னி ராசி. இதுக்குள்ள சுக்கிரன் இருந்தா நீசம்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப 7ஆம் இடம் நீசமாகும். அப்ப உச்சம் நீசம். இது மாதிரி நீங்க வெறும் இதை விட என்ன செய்யலன்னா உச்சம் நீசம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இமேஜின் டவுன்லோட் பண்ணீங்கன்னா என்னென்ன கிரகம் எங்கெங்க உச்சமாகுதுன்றது உங்களுக்கு வந்து எங்கெங்க நீச்சமானது வந்துடும். அதை நீங்க பார்த்து உங்க தெரிஞ்சுக்கலாம். ஈஸி தான் அது. ஓகேங்களா? ஓகே. இப்போ உச்சம் நீச்சம்லாம் வேற வேற இல்லை, ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா மக்கள் பார்க்கும்போது தனித்தனியெல்லாம் பார்க்கறது இல்லை. நீச்சம் அடைஞ்சா வந்துட்டு எனக்கு ரொம்ப நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணான்னு எப்படி சொல்லுவீங்க? இல்லை, நான் சொல்றது அது ஜோசியத்தில் ஒவ்வொரு மெத்தடும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ புதன் அப்படிங்கிறது கல்விக்கான கிரகம். உங்களுக்கு புரியுறதுக்காக நான் சொல்றேன். புதன்கிறது கல்விக்கான கிரகம். இப்போ புதன் நீசமான எப்படி இருக்கலாம் சொல்லுங்க? புதன் நீசமான, இப்போ அவங்களுடைய லாஜிக் படி பார்க்குறப்ப புதன் கல்விக்கான கிரகம். அப்போ புதன் நீசமா இருக்கு, அவர் எப்படி இருப்பாரு? படிக்க மாட்டார், மக்கா இருப்பாரு தானே அர்த்தம். நிறைய டாப் லெவல் ரேங்கிங்ல பிஹெச்டி பண்றவங்க, டாக்டரேட் பண்றவங்களோட ஜாதகங்கள்ல புதன் நீசமா. ஐன்ஸ்டீன் இருக்காருல்ல, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், அவருடைய ஜாதகத்தை நீங்க கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க, புதன் நீசமா. இப்போ ஊருக்கெல்லாம் கல்வி சொல்லி கொடுத்த, ஒரு குவாண்டம் தியரி வரைக்கும் கொண்டு வந்து விட்ட ஒருத்தர், அணுவை பிளக்க முடியும் சொன்ன ஒருத்தருக்கு, அவ்வளவு ஆராய்ச்சி அவ்வளவு கணிதங்கள் செஞ்ச ஒருத்தருக்கு, ஏன்னா கணிதம் புதன் கணிதன். அப்ப கணிதனே வந்து நீசமானப்ப அப்படின்னா நிறைய லைப்ரரியன், எனக்கு தெரிஞ்ச லைப்ரரியன் இருக்காங்க, நிறைய புக்கு மட்டுமே படிக்கிறவங்க, நிறைய ஆர்டிகல் எழுதுறவங்க, நிறைய எழுத்தாளர்களுக்கு பாத்தீங்கன்னா புதன் நீசமாகும். அப்ப சூரியன் நீசம் அப்படிங்கிறது துலா ராசியில சூரியன் நீசம். ஐப்பசி மாசம் பிறந்தவங்க, ஐப்பசி மாசம் பிறந்தவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க. ஓகேங்களா? அதுலயும் கவர்மெண்ட்ல டாப் ரேங்கிங்லாம் நிறைய ஐப்பசி மாசம் பிறந்தவங்க இருப்பாங்க. அப்ப சூரியன் நீசமாயிருக்கு, அவ பிறக்க கூடாதே, நடக்க கூடாதே அப்படின்னா கண்டிப்பா நீசமான கிரகம் நிறைய பாசிட்டிவான விஷயங்களை செய்யும், அதே சமயம் நெகட்டிவையும் செய்யும். உச்சமான கிரகம் பாத்தீங்கன்னா பாசிட்டிவையும் செய்யும். நிறைய புதன் உச்சமான படிக்காம சுத்தி இருப்பாங்க, ஆனா அவனுக்கு வந்து வேற வேற பாசிட்டிவ் நடக்கும். அப்ப எல்லாத்தையும் நான் சொல்றது, ஒரு கிரகம் உச்சமோ நீசமோ ஆயிட்டா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டையும் கலந்து ஒரு குழப்பம் பண்ணி விட்டு போயிடும். ஒரு கிரகம் எந்த உச்சமோ நீசமோ அடையாமல் இருப்பது ஒரு ஜாதகத்தில் சிறப்பு. அப்போ ஒரு ஜாதகத்துல உச்சமே இல்லை, நீசமும் இல்லை, ஆட்சியும் இல்லை, நார்மலா இருக்க ஒரு ஜாதகன்றப்ப அவன் எப்படி வாழ்வான்னா, அவன் எந்த ஒரு குழப்பமும் இல்லாம வாழ்வான். ஒரு சாதாரண ஒரு கிராமத்துல பிறப்பான், படிக்கிறத பத்தி அவனுக்கு கவலை இருக்காது, சம்பாதிக்கிறத பத்தியும் கவலை இருக்காது. அவங்க அப்பா ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு ஏக்கர் கொடுத்துட்டு போயிருப்பாரு, அவனா ஏதாச்சும் ஒரு பூவோ ஒரு காயோ போடுவான், அதை கொண்டு போய் விற்பான். அன்னன்னைக்கு அன்னாடம் காட்சி மாதிரி வரும். அந்த ஒரு 18 வயசு இருக்கும்போது அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவான், அதுவும் கூட வேலை பார்க்கும். 2 பேரும் வயசாகி 7 உள்ளே பெத்து போட்டு இவங்க வேலை செத்து போயிடுவாங்க. அப்ப இவங்களோட லைஃப்ல முக்கியமான தகவல்கள் எதுவும் இருக்காது. ஆனா இந்த வக்ரம் பரிவர்த்தனையோ அல்ல உச்ச நீசமோ இருக்கக்கூடிய கிரகங்களை பாத்தீங்கன்னா அவருடைய லைஃப் ஃபுல்லாவே இம்பார்ட்டன்டாக இருக்கும். ஏன்னா அவ்வளவு போராட்டம் இருக்குல்ல. அதனாலதான் ராமருடைய ஜாதகத்துல 5 கிரகங்கள் உச்சம். உச்சன் பார்த்தால் பிச்சை எடுப்பான்னு ஒரு படமொழி இருக்கு. அது மாதிரி நிறைய போராட்டங்களை கொடுத்தது. அப்ப நிறைய சக்சஸ் ஆன பீப்புள் ஜாதகத்துல நிறைய உச்ச கிரகங்கள் நீச கிரகங்கள் இருக்கும். ஆனால் அது அவ்வளவு துன்பங்களை கொடுக்கும். அந்த துன்பங்கள்லாம் கடந்து வரதுனாலதான் அந்த ஆள் பெரியார். ஒண்ணுமே இல்லாம வீட்டுல சும்மா உட்காந்தாலும் திடீர்னு கூப்பிட்டு வந்து வருவாங்க. எல்லா அடியும் பாட்டு அந்த அடியை கொடுக்கறது இந்த கிரகங்கள். அப்ப உங்களை இம்பார்ட்டன் ஆகும். அதே சமயம் என்ன செய்யும் அப்படின்னா உங்களோட உறவு நிலைகள் இருந்து பிரிக்கும். அப்ப ஒரு பெரிய வெற்றியாளன் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா உறவோட இருக்க மாட்டான். காரணம்னா உறவுல இருந்து பிரிச்சு கொண்டு வந்துடுவோம் வெளியே ஏதோ ஒரு போராட்டத்துல. அப்ப சரியா புரிந்து கொள்ள வேண்டியது, எந்த கிரகமும் உச்சம் நீசம் ஆகாமல் இருப்பது ஒரு சாதாரண வாழ்க்கைக்கு சரியானது. ஒரு சூப்பர்லேட்டிவ் லைஃப் வாழ போறீங்க, சூப்பரா வாழ போறீங்க, நான் வந்து பெரிய எனக்கு அச்சீவ்மெண்ட் பெருசா இலக்குகள் இருக்குன்னா உச்ச நீசங்கள் இருந்தால் அடி செம்ம அடி விழுவோம், குடும்பத்துல விழுவோம், பார்க்குற இடம்லாம் அடி விழுவோம், ஆனால் பெரிய அளவுக்கு கூட்டு போயிடும். அப்போ உச்ச நீச கிரகங்கள் பெரிய இடத்துக்கு சக்சஸ் கொடுக்கும். நீசம் சக்சஸ் இல்லாமலாம் ஆகாது. நீசம் பொருளாதார ரீதியில சக்சஸ் கொடுக்கும், உச்சமும் பொருளாதார ரீதியில சக்சஸ் கொடுக்கும். ஆனா 2 கிரகங்களும் உறவு நிலைகள்ல ரொம்ப தாழ்மையை கொடுத்துரும் அப்படின்னு தான் புரியும். இவ்வளவு நேரம் வந்துட்டு சுக்கிரன் வந்துட்டு உச்சம் அடைந்தாலோ இல்ல நீச்சம் அடைந்தாலோ என்ன பலன்கள் இருக்கோ, என்ன பிரச்சனைகள் இருக்கோன்றது நிறைய விஷயங்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.